5 மாத காலத்தில் இந்த தீர்ப்பு வருது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ரொம்ப விரைவாக இது நகருது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இது தமிழ்நாட்டு சமூகத்தில், தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய ஊடக வெளிச்சமும் பெரிய கவனமும் பெறுகிறது. ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. காவல்துறை இந்த வழக்கை தீவிரப்படுத்தி தண்டனை அவருக்கு பெறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். தண்டனையுடைய விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரியும். அரசு தரப்பில் அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி கோர, இல்லை அவர் வயோதிக தாய் கொண்டவர், அவருக்கு குடும்ப சூழல், இதையெல்லாம் காட்டி வழக்கமாக எல்லா குற்றவாளிகள் தரப்பில் வைக்கப்படக்கூடிய வாதங்கள் ஞானசேகரன் தரப்பில் வைக்கப்படுது. அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்படுது அப்படிங்கிறது பற்றின குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் என்ன என்பது பற்றிய விவரங்களை மட்டும்தான் நம்ம எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில், பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் ஞானசேகரன் குற்றவாளி என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறார். சதீஷ், இதில் சோல் அக்யூஸ்ட் ஞானசேகரன் மட்டும்தான் இல்லையா? இதில் அக்யூஸ்ட் நம்பர் 2 இல்லை மற்ற அக்யூஸ்டோ கிடையாது. இஸ் தட் கரெக்ட்? நிச்சயமாக ஹரி, இந்த வழக்கு மிகவும் பரபரப்படையவும் பிரபலமடைவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த குற்றத்தை ஞானசேகரன் மட்டும்தான் செய்தாரா என்பதுதான் இதில் ஆரம்பத்திலிருந்து எழக்கூடிய கேள்வி. அது அவர் மட்டும்தான் செய்தார் என்பதை தற்பொழுது காவல்துறையினர் புலன் விசாரணை செய்து நிரூபித்திருக்கிறார்கள். அவர் மட்டும்தான் இதில் குற்றவாளியாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஞானசேகரன் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட பொழுது அவருடன் சிலர் இருந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு என்பதுதான் அரசியல் ரீதியாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது முழுக்க முழுக்க இந்த வழக்கு ஒரு பாலியல் தொல்லை, பாலியல் வன்கொடுமை வழக்கிலிருந்து முற்றிலும் மாறாக ஒரு அரசியல் நோக்கத்தை நோக்கி நகர்ந்த ஒரு வழக்காக தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை வைத்து எதிர்க்கட்சியினரும் சில பிரச்சாரங்களில் ஈடுபட்டது நம்மால் கவனிக்கப்பட முடியும், குறிப்பிடத்தக்கது. அந்த பிரச்சாரங்களுக்கும் சேர்த்து இதற்கு பதில் சொல்லும் வகையில் காவல்துறையினரும் நீதித்துறையினரும் இணைந்து இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்பதை அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் குற்றச்சாட்டிற்குள்ளாக்கப்பட்ட குற்றவாளி, தற்போது குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்க ஞானசேகரன் கூட அந்த போன்ற நபர்கள் யாரும் இல்லை என பின்னாட்களில் விசாரணையில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நான் அவர் அந்த மாடஸ் ஆப்பரண்டி சொல்லக்கூடிய அவருடைய அந்த வழக்கு, அந்த குற்றத்தை செய்வதற்கு அவர் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்ல அதுவும் ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அது போன்ற நபர் யாரும் இல்லை. அவ்வாறு கூறிதான் மாணவிகளை அவர் பிளாக்மெயில் செய்து மிரட்டி அது போன்ற பாலியல் வன்கொடுமைகளை செய்து வந்ததை தொடர்ச்சியாக அவர் பண்ணி வந்திருக்கிறார் என்பதுதான் இந்த வழக்கினுடைய முடிவில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அதை இந்த வழக்கு ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. குறிப்பாக எதிர்க்கட்சியினர் அதற்கு எதிராக பல்வேறு விஷயங்களை முன்வைத்தனர். ஆனால் அவ்வாறு போன்ற நபர் யாரும் இல்லை என வழக்கு கைதான ஞானசேகரன் உடனடியாக அவர் கைதான ஒரு சில தினங்களிலே அது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் முழுக்க முழுக்க குற்றவாளி ஞானசேகரன் மட்டும்தான், அவரை தாண்டிய நபர்கள் வேறு யாரும் இல்லை என்பதுதான் தற்பொழுது நிரூபணமாகியிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படக்கூடிய கருத்து என்னவென்றால், ஞானசேகரன் இது அவர் செய்யக்கூடிய ஒரு முதல் தடவை ஒரு குற்றமாக பார்க்கவில்லை. அவர் ஏற்கனவே அவர் மீது ஒரு 20 வழக்குகளுக்கு மேல் நிலுவையில் இருக்கிறது. அனைத்து வழக்குகளுமே பார்த்தோம் என்றால் இது போன்ற வீட்டிற்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் கொள்ளையடிப்பது, வீட்டுக்குள் புகுந்து திருடுவது, அதே போன்று பாலியல் ரீதியாக பெண்களை மிரட்டி அவர்களிடம் பாலியல் வன்கொடுமை, பாலியல் தொல்லையில் ஈடுபடுவது என்பதுதான் இவருடைய விஷயமாக இருக்கிறது. அதாவது ஞானசேகரன் செய்யக்கூடிய ஒரு குற்ற பின்னணி என்றால் இது போன்ற குற்ற பின்னணியில் தான் ஈடுபட்டிருக்கிறார். எனவே அவருக்கு துணையாகவோ அல்லது அவருடன் சேர்ந்து செய்வதற்கான வாய்ப்புகள் யாரும் இல்லை. அது அவரே ஞானசேகரனை வழக்கு விசாரணையின் போது ஒத்துக்கொண்டார் என்கிற அடிப்படையில் தான் ஞானசேகரன் மட்டுமே இந்த வழக்கில் முழுக்க முழுக்க குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். அதே போன்று ஞானசேகரனை பொறுத்தவரை இன்னொரு விவரமும் வரப்பெற்றிருக்கோம் சதீஷ். தண்டனையுடைய விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. ஞானசேகரன் குற்றவாளி, இந்த விவகாரத்தில், இந்த வழக்கில் சோல் அக்யூஸ் ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. தீர்ப்புடைய விவரங்கள், தண்டனையுடைய விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும். அவருக்கு என்ன தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜூன் 2ஆம் தேதி தி குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் அறிவிக்கப்படும் என்ற விவரமும் நம்ம கிடைக்கப்பட்டிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.